யாருங்க? ஹலோ ஹலோ சார், நான் தீபா பேசுகிறேன். தீபாவா? யாருங்க? சார் நான் தான் தீபா. என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆமாம் 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 ஆமாம். சொல்லுமா. கொஞ்சம் கட்சி வேலையாக பிஸியாக இருந்தேன்னா அதான் மறந்துட்டேன். சொல்லுமா. அதான் சார், வீட்டு வாடகை கொடுக்கணும், மளிகை சாமான். கஷ்டம் எனக்கு புரியுதுமா. ஏதாவது வேலைக்கு போறியா? உனக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வேலை கிடைச்சாலும் செய்வேன் சார். அப்புறம் என்ன, கவலை விடு. நான் 8வது வார்டு கவுன்சிலர் தான்மா. உனக்கு ஒரு நல்ல வேலையாக வாங்கி தரேன். செலவுக்கு பணம் இல்லை. கடவுளே, உன் வீடு எங்கம்மா இருக்கு? நானே நேராக வரேன். நான் வீட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். சரி. ஆடா, தெற்கு தெரு தானா? டேய், வண்டியை தெற்கு தெரு விடுறா. டேய், ரொம்ப நேரமா ஒரு வண்டி நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. இல்லையாண்ணே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையாண்ணே பின்னாடி. டேய், அசால்ட்டாக இருக்காதீங்கடா. அவனை பார்க்க வெளியூர் வந்து ஆளுங்க வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக இருங்க. எங்களை மீறி உங்களை தொட விட்டுருமா? நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுண்ணே, நாங்க போய் தூக்குறோம் அவனுங்கள. டேய், லெஃப்ட்ல திருப்பு. சரிண்ணே. நீ அனுப்பிச்ச லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். உன் வீடு எங்க? வந்துட்டீங்களா? வீட்டுக்கு வெளியே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். அதான் என் வீடு. கதவு திறந்து தான் வச்சிருக்கேன். வெளியே யாரும் பார்க்கறதுக்குள்ள சீக்கிரமா வாங்க. சரி. டேய்ப்பா, சின்னலாம் பலமா இருக்கே. வாங்க. அப்புறம் ஹலோ. ஏய், நானே நொம்பலத்துல இருக்கேன்டி. சரக்கு அடிச்சிருக்கியா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டிரைவர் இல்லாம தனியா சரக்கு அடிக்க போகாதன்னு. சொல்றதை கேட்கவே மாட்டியா? நீ வேற ஏன்டி ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துற மாதிரி பேசுற? உனக்கு தான் சரக்கு அடிச்சா ஹேண்ட் கிராம்ப் ஆயிடும், கியர் கூட போட வராதுன்னு தெரியும்ல. சரி சரி சரி. டிரைவர் வச்சு ஓட்டிட்டு வா, இல்லனா கேப் ஆச்சும் போட்டு வா. தனியா மட்டும் ஓட்டிடாத. நான் தான் சரக்கு அடிச்சா வண்டி ஓட்ட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நான் ஓட்டலடி, ஆக்டிங் டிரைவருக்கு தான் ஃபோன் பண்ண ட்ரை பண்றேன். சரி, நீ காரை ஏறினதும் எனக்கு கால் பண்ணு. கார் சாவி வேற எங்க வச்சேனே தெரியல. ஹலோ. ஏய், போனே ஏட்ரா. சாவி வேற. தம்பி இந்த போதையில் எப்படி தம்பி வண்டி ஓட்டுவீங்க? நான் ஓட்ட மாட்டேயா, ஆக்டிங் டிரைவர் தான் வர சொல்லியிருக்கேன். வந்துருக்கதான் இங்கே தான் எங்கேயோ. தம்பி, சாவி எங்கிட்ட கொடுங்க தம்பி, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாயா. வரேன்னு சொன்னயா, எங்கே தான் இருக்கான்னு தெரில. தம்பி, அவருக்கு கொடுக்குற காசில் ஒரு 10 ரூபா கம்மியாக கூட கொடுங்க தம்பி. எனக்கு ஒரு 2 நாளைக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஆகும் தம்பி. ஒழுங்கா ஓட்டுவியா? நல்லா ஓட்டுவோங்க. வாங்க, பார்த்து உட்காருங்க, மெதுவா. குடிச்சா வண்டி ஓட்டாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான் தம்பி. எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லை? அதெல்லாம் ஒரு குடிச்சா வண்டி ஓட்ட முடியாது. வேறு தானா இருந்தாரு? பார்ல ஃபுல்லா ஏத்திட்டு வெளியில வந்தான், தூக்கிட்டேன். அவன் எங்க? அவன் உள்ள இருக்கான். நான் என்ன பண்ணட்டும்? நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சரி.
ஏய் அண்ணா வீரபாண்டி அண்ணா வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. வாங்க, ஐயா வாங்க. வாங்க அம்மா, வாங்க. வாங்க தம்பி வாங்க. வீட்டு மாதிரி அடிச்சு உள்ள வாங்க. 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 இது மங்களகரமா இருக்கு. உட்காருங்க. ஆமாங்க. நான் உட்காருங்கம்மா, உட்காருங்க. தம்பி நீ அப்படியே உட்கார்றா. பிரயாணம்லாம் நல்லா இருந்துங்களா? நல்ல சௌகரியமா இருக்கு. சரி மாப்பிளுடைய அப்பா அம்மா இவங்க தான். வணக்கமுங்க. சரி. சும்மா சொல்லக்கூடாது. மாப்பிள்ள சுத்த 24 கேரட் தங்கம். அவ்வளவு நல்ல பையன். ஊருக்குள்ளேயே செல் பண்ணி நம்ம பாப்பாவுக்காக தேடி பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க பேசிக்குவாங்க. சரி. ஐயா என் பேர் வீரபாண்டிங்க. முன்னேண்டி சொல்லியிருப்பாப்புல. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. அயல பிள்ளைங்கிறதுனால ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். மொத்த பிள்ளை நான் வீட்டில் ஒண்டியே கிடந்து கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு 10ஆப்புக்கு மேலே படிக்க மாட்டேன்னு நினச்சிங்க. 2வது பிள்ளை இப்போது +2 படிச்சுக்கிட்டு இருக்கேங்க. டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுது. நீ என்ன படிக்கணுமோ அப்படியே படியாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. மொத்த பிள்ளைக்கு விவரம் தெரியுங்க. சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரியறது உள்ள சம்சாரம் தவறிட்டாங்க. அட என்னென்ன நல்ல விஷயம் பேசும்போது இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு. என்னால் பெருசாக எதுவும் செய்ய முடியலனாலும் என்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு செய்வேங்க. அண்ணே வரதட்சணை நீங்க எதுவும் தர வேண்டாம். ஒரே பையன் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்க்கறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இதுக்கு மேல வேற என்ன வேணும் உங்களுக்கு? சரி. முதல்ல பொண்ணை வர சொல்லுங்கண்ணே. மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயா சொல்லுங்கப்பா. அக்காவை கூட்டிட்டு வந்தா. சரிப்பா. சரி. அண்ணே இவங்க குடும்பத்துக்கு நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா மகாராணி மாதிரி இருப்பா, ராஜாத்தி மாதிரி பாத்துக்குவாங்க. அக்கா உன்னை உள்ள கூப்பிடுறா. அப்படியா? இந்த வந்துட்டேன். போயிட்டு தாராளமா வரேன். போயிட்டு வாங்கண்ணே. என்னத்தா கூப்பிட்டு என்னம்மா பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நீ என்னமோ ரெடி ஆகாம உட்காந்துட்டு இருக்க. கட்டுப்பட்டு ரெடி ஆயிட்டு வா. பொண்ணு பார்க்க வந்ததே எனக்கு பிடிக்கலப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? கூடிய சீக்கிரமே அவர் வந்துருவாருப்பா. ஏம்மா பொறுக்கிற மட்டும் ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துருக்கிறவன் வந்துருவான் நம்பிக்கிட்டு இருக்கிறது முட்டாத்தனம். அவர் பொறுக்கித்தனம் பண்ணாரு, நீங்க பாத்தீங்களா? அங்க என்ன நடந்தது நம்ம யாருக்குமே எதுவுமே தெரியாதுப்பா. நீங்களும் போய் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. அவரும் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த பாரு இந்த பழைய கதையெல்லாம் வேணாம். இப்ப அவங்கள்ட்ட போய் நான் என்ன சொல்றது? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டியதை நானே சொல்றேன். வீரபாண்டியனுக்கு சோளம் வந்தால 50 ஏக்கரா தனந்தப்பு இருக்குது. புத்தக வருமானமே மாசம் 2-3 லட்சம் வரும்னா பாத்துவாங்களா? ஏய் பொண்ணு வந்துருச்சுடா. ஆமாடி. பொண்ணை பாத்துக்கடா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஏற்கனவே பூ வச்சு சம்மந்தம் பேசிட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததால அவங்க வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க. நானும் அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க இப்படி சொல்றா? புரோக்கர் அப்பா கிட்ட எதுவுமே கேட்காம உங்களை வர சொல்லிட்டாரு. உங்க எல்லாருக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன தரக்குற முழுசா கேட்டுட்டு சொல்ல மாட்டீங்களா? உன்னெல்லாம் ஒரு ஆளு நினைச்சு உன் பின்னாடி வந்த பாரு. என்ன சொல்லணும்? பாடி போலாம். ஏய் வாடா, நமக்கு இந்த பொண்ணுலாம் வேற பொண்ணு கிடைக்காதா என்ன? என்ன வீரபாண்டியண்ணே நீங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டதால தானே கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கொடுத்தேன். கவர்மெண்ட் பாப்புறானே உங்க பொண்ணு என்னன்னா பொட்டு வச்சாச்சு பூ வச்சாச்சுன்னு கதை சொல்லிட்டு போகுது. இந்த பாருங்கண்ணே இனிமேல் மாப்பிள்ளை பாக்குறாருந்தா உங்க பொண்ணுங்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை கலந்து பேசிட்டு சொல்லுங்க. அப்புறம் நான் மாப்பிள்ளை பாக்குறேன். என்னண்ணே வேலைக்கு வேலை பார்த்து விட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் சார். சார் இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ரெசின் மாடல் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் சார். மேலே உள்ள ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ மெட்டீரியலில் பண்ணுது சார். கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். எஃப்டிஐ மாடலுக்கும் ரெசின் மாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது ரெசின் மாடல் உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இதில் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் பண்ணிக்கலாம் சார்.
அவனை போலவே அப்படியே தத்ரூபமா இருக்கு. எங்களுக்கு சீக்கிரமா அதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. அவனே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லம்மா மா அழாத. உங்க பையன் ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரா? சார் எப்படியும் ரெடி பண்ண 1 month ஆகும் சார். 1 monthக்குள்ள கொடுத்துறேன் சார். 1 month ஆகுமா? எஸ் மேம். கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுங்க சார். சார் கண்டிப்பா ட்ரை பண்றேன் சார். அடுத்த வாரம் என் பையனுக்கு பிறந்த நாள், அதுக்குள்ள பண்ணி கொடுத்துருங்க. கவலைப்படாம போயிட்டோம். புரோக்கர் முன்னேறி இருக்க முடியாது. அவன் ஒரு நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தான். மூத்த பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சு, செயலுக்கு பண்ண முடியா அவனை தான் கட்டிப்பேன் அப்படின்னு அவங்க இதுக்கு சொல்லி அவங்கள அனுப்பிவிடுச்சு. எனக்கு அசிங்கமாயிடுச்சு. என்னடி கொண்டு போற? அப்பா சாப்பிட சிக்கன் எடுத்துட்டு போறேன்க்கா. என்னடி இந்த நேரத்துல இவ்ளோ ஆயிலா இருக்கு? இதை கொண்டு போற? வேணாம். இந்தா இந்த பழத்தை கொண்டு போய் கொடு. இந்த நேரத்துல சிக்கனை கொண்டு போற? ஓ ஹலோ. மாப்பிள சூப்பர் கதையா, அருமையான கம்பெனி. புது டைரக்டர் அருண் பிரசாத் தான். ஆமா, அந்த புது ஆர்டர் தானே? புது ஆர்டரா? வெயிட்டான ஆர்டர் மாப்பிள. ஓகே. அப்புறம் நான் குடிக்கிறேன்றது நீங்க ஏன் போட்டுனா சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தானா அக்கா வந்து புடிங்கி வச்சுட்டு வாழைப்பழம் குத்தா. அவ அங்கிட்டு போனனையும் இங்கிட்டு சிக்கனை தூக்கிட்டு ஓடியன்ட்டேனே. பத்தியா, இந்த புள்ளதான் ஒண்ணு மாட்டேன். நீ எப்படி என்ன பார்த்து கவனிச்சியோ அதே மாதிரி என் புள்ள அப்பனை பார்த்து கவனிச்சுக்கிட்டு 2 பேரையும் நம்பிக்கையானவங்க கையில முடிச்சு கொடுத்துட்டு நான் அவங்ககிட்ட வந்துடுறேன். என்ன வீரபாண்டி, இன்னைக்கு சர்பத் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோ? நீதான் சர்பத்தை போட்டா கவிஞன் ஆயிடுவே. எங்க அம்மாவை பத்தி ஒரு கவிதை சொல்லு. வாழ வேண்டும் என்று வந்த சோழ வந்தான் சொக்க தங்கம், வானுலகம் சென்றதுதான் சோகத்தின் உற்சவம். என்னையா வாழ்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சா? நீ நான் உங்க கண்ணுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணு. பாட தம்பி போலாம். சொல்லுமா. உஸ்தி வதியர் எனக்கு உஸ்தியாய் உணவளித்து அஸ்தியாயும் கரைந்திட்டால் அன்பு தெய்வம் உந்தன் அன்னை. அப்பா தான் குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காரு. கண்மணிகள் இருவரையும் கணவன்மார் கை சேர்த்து கட்டையேறி வந்துடுவேன் கட்டித்தங்கம் உனக்கான. தேவி இருக்காரா? இல்ல. அடடா, ஏன் இவ்வளவு நேரம்? கேட்டு இருந்தில்ல? வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க கூடாது? அப்பா இப்பதான் மார்க்கெட் போனாரு. அப்படியா? எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே சண்டை. டீயா காஃபியா? காஃபி வாங்கலையா? வாங்கிட்டேன். புக்கு எனக்கு ஏய் பிரியா வாடி, நீ கேட்ட புக்ஸ்லாம் வந்துருச்சு. நான் வரேன்க்கா. ஹாய் மாம்ஸ். ஹாய் பிரியா. ஏய் இதுதான் நான் கேட்ட புக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்பா கிட்ட எத்தனை தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா இந்த புக்கெல்லாம் வாங்கித்தாங்கன்னு. ஒவ்வொரு தடவை கடைக்கு போகும்போதும் கிடைக்கலன்னு வெறும் கையை வீசிட்டு வருவாரு. ஆமா, எனக்கு இதெல்லாம் வேணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். ஆமா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். என்ன மாமா? நீ பரீட்சையில உண்மையிலே படிச்சு தான் பாஸ் பண்ணியா இல்ல பிட் அடிச்சியா? ஏன் மாமா அப்படி கேக்குற? நீ டெக்ஸ்ட் பண்ணியே லிஸ்ட், அது ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எல்லா புக்ஸ் நேமையும் தப்பா டைப் பண்ணியிருக்கா. இதை கொண்டு போய் அந்த கடையில காட்டின உடனே நக்கலா அந்த கடைக்காரன் என்ன மேலும் கிளியும் பார்த்துட்டு இந்தியா முழுக்க இந்த மாதிரி புக்கே இல்லைன்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிட்டான். அது எழுதுனதே அவதான்.
எது ஏடா அவ கிடக்குறா. பிரியாதா உனக்கு டைப் பண்ணி மாமா சத்தியமா அவ தான் டைப் பண்ணா. நம்பிட்டேன் பிரியா. அந்த டைப் பண்ண கேக்கு இந்த ஸ்மால் கேக் எனக்கு தானே மாமா? புக்கு தான் உனக்கு, இது எனக்கு. மாமா எனக்கு தான் வாங்கி தந்தாரு. பிரியா, தர மாட்டேன். விடு, விடு. இல்லடி. உனக்கு வேற வாங்கி தரேன். ஏய், குடுத்துறேன், அடி வாங்க போறேன். அப்பா, என்னம்மா விழுந்து அடிபட்டு என்ன அது கையில ஒண்ணும் இல்லப்பா. குடு குடுங்கிறல்ல. நீங்க 2 பேரும் பச்சை பிள்ளைங்க இல்லை, வயசுக்கு வந்த பிள்ளைங்க. ரெண்டவங்களையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. இல்லப்பா. உள்ள போ. ஆ. போங்க உள்ள. இல்ல மாமா, பிரியாக்காக புக்கு வாங்கிட்டு வந்தேன். தம்பி, என் பிள்ளைங்க 2 பேரையும் நம்பிக்கையானவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இங்கே ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு என்னாச்சுன்னா தம்பி, நீங்கள் எதுக்காக ஜெயிலுக்குள்ளே போனீங்க, ஏன் போனீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணல மாமா. ஆனால் ஒரு திருப்பம் ஜெயிலுக்குள்ளே போய் ரேகை உருட்டிட்டு வந்தாச்சுன்னா அந்த கரை காலாகாலத்துக்கும் அழியாது. அந்த கரையோடு இருக்கிற உங்களுக்கு என் பிள்ளையை கட்டி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இல்ல மாமா, நான் என்ன தம்பி, நான் மரியாதையாக சொல்ல இல்லையே போயிருங்க. வீணா என்னை குத்தவாளியாக்கி என்னை ரேகை விட்டு வச்சிடாதீங்க. போங்க. என்ன பாண்டியன், ஜெயிலுக்கு போனவனுக்கு அவங்க பொண்ணை கட்டி கொடுக்க போறீங்க? ஐயா சிவா, நம்ம உனக்காக மதுரையில் தேவி பொண்ணை பார்த்துட்டு வந்தோமே, அந்த பொண்ணு தாயா எனக்கு மருமகளாக வரணும். அதாயா இந்த அம்மாவோட ஆசை. அம்மா, என்னைக்குமா உன் பேச்சு தட்டி இருக்கிறேன். தேவி தான் உன் மருமக. கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு தெரிஞ்ச நல்ல சம்பவம் ஒன்று இருக்கு, அங்கே முடிக்கலாண்ணே. அவசரப்பட்டு எந்திரிக்கலான்னு முயற்சி பண்ணாத. தோல் பிச்சுக்கும். எனக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு நீ உண்மையான பதிலை தான் சொல்லணும். நீ சொல்ற ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் நான் ஒவ்வொரு விரலா வெட்டுவேன். யாரையாவது உதவி கூப்பிட்டு தப்பிச்சு போயிடலான்னு பார்க்காத. குத்து வட்டாரத்தில் ஈ காக்கா கூட கிடையாது. உன்னை யார் அனுப்புறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதையா நீயே வெளியே விட்டுரு. நானா வெளியே வந்த உன்னையும் அவனையும் கண்டத்திட்டமா வெட்டாம விட மாட்டேன். அது கண்டிப்பா நடக்காது. நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு இங்கேருந்து உசுரோட வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ நேத்திக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னு சொல்லி காசுக்காக என்கிட்ட வந்தவன் தானே நீ? ஓ, இப்போ என்னையே கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? பரவாயில்லையே, அல்லாடுற போதில் இருந்து நீ என்னென்னலாம் ஞாபகம் வச்சிருக்கிய. உங்க மாமா எக்ஸ்எம்பி ஊர் அடிச்சு ஒலையில போட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசுல கஷ்டம் இல்லாம தின்னு வளர்ந்த வந்தானே நீ. இந்த நாட்டில் ஒருவேளை சோறு இல்லாம பட்டினி கிடக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியுமாடா உனக்கு? ஒரு தனி மனுஷன் ஒரு நாளைக்கு பசி இல்லாம சாப்பிடணும்னாக்க எவ்வளவு வேணும்னு தெரியுமாடா உனக்கு? தெருப்பொறுக்கி. என் மாமனால பாதிக்கப்பட்டவனோ நீ? அதான் என்ன கடத்தி வச்சு மிரட்டி அவரை பழி வாங்குறதுக்கு துப்பு இல்லாம என்ன மிரட்டிட்டு இருக்க. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன கேள்வி, என்ன பதில்? எனக்கு ஒரு நாளைக்கு 25,000 தேவைப்படுது. 25,000? பசி கொடுமையில் ஒரு கைப்பிடி அரிசி திருடினதுக்காக ஒரு பையனை அடிச்சு கொன்ன இதே நாட்டில் தான்
கோடி கோடியா பணத்தை கொள்ளையடிச்சு வெளிநாட்டு பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிற உங்களை பார்த்த உடனே ஜனங்க வாழ்க வாழ்கன்னு கத்துறதுக்கும் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் பழக்கி வச்சிருக்கீங்கடா. எத்தனையோ புனிதமான அரசியல் தலைவர்கள் வாழ்ந்துட்டு போன இதே அரசியல்ல தாண்டா ஒன்ன மாதிரி உங்க மாமா மாதிரி சாக்கடையெல்லாம் இருக்கீங்க. உனக்கு 25,000 இல்லடா, 25 லட்சம் இருந்தா கூட பத்தாது. நீ எப்படி சம்பாதிக்கிறேங்கிறத என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியாடா? யோசிக்கணுமா? நான் ஏன் யோசிக்கணும்? நிறைய தொழில் பண்றேன், நிறைய சம்பாதிக்கிறேன், அதனால நிறைய செலவு பண்றேன். உனக்கு என்னடா பிரச்சனை? கல்வியை வியாபாரமாக்குறதும் கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கறதும் எப்பயில இந்த பிசினஸ் மாறிச்சு? இங்க எல்லாமே பிசினஸ் தான். ஏன் நான் அது மட்டுமா பண்றேன்? போன வருஷம் மட்டும் என் கோச்சிங் சென்டர்ல இருந்து எத்தனை பிள்ளைங்களுக்கு டாக்டர்ஸ் வாங்கி தெரியுமா? நீ என்ன சேவை பண்றியடா? காசு வாங்கிட்டு தான்டா பண்ற. பணம் கிடக்கட்டும். உன் கோச்சிங் சென்டருக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? முக்கியமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு. ஏய், யாரா நீ? என்னடா சம்மதம் இல்லை ஏதோ கேட்குற? நீ கண்ணு முழிக்கும் போதே நான் சொன்னேன், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லணும்னு. மரியாதையா பதில் சொல்லு. பதில் சொல்லனா என் வரல வெட்டிக்கிறியா? நான் யாருன்னு தெரியும்ல. நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், நான் யாருங்கிறது தான் உனக்கு தெரியல. நான் சொன்னதை நிச்சயமா செய்வேன். டேய் என்ன பண்ற? டேய் டேய் எனக்கு எதுவும் தெரியாதா? சரிக்கு வாடா நீ. மூணாவது வரலையும் வெட்டாம இருக்கணும்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு நிமிஷம். ஏய், இன்னும் கிளம்பியா நீ? 7 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. காலகாலத்தில் கிளம்பு. ஏய் வாடா தம்பி போலாம். நான் போயிட்டு வரேண்ணே. வந்துக்கிருக்கேன் நான். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஹலோ ஹலோ. ஏன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற? என்னாச்சு? உன் மேல எனக்கு கோவம் குறையலையா? உங்க அப்பா மேல எனக்கு என்ன கோவம்? ஓ, என் மேலதான் கோவமா? என்ன உங்க அப்பா மூஞ்சில அடிச்ச மாதிரி என்ன பேசி வெளியே அனுப்புறப்போ நீ பார்த்துட்டு தானே இருந்த. உன்னால ஒரு டிசிஷன் கரெக்டா முடிவெடுக்க முடியுதா? சம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்த்த எங்க அப்பாவை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. இது உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னும் பொறுமையாரு பொறுமையாரு பொறுமையாருன்னு எவ்வளவு நாள் பொறுமையா இருக்க? இது வரைக்கும் 1 வருஷம் ஆகுது பொறுமையா இருந்து. இந்த பார் தேவி, இன்னும் 2 மணி நேரத்துல நான் சென்னை கிளம்புறேன். உனக்கு கொஞ்ச நாள் டைம் தரேன். கொஞ்ச நாள் கழிச்சு சென்னையில இருந்து நேரா நம்ம வீட்டுக்கு தான் வருவேன். உன் வீட்டு வாசல்ல நின்று உன்னோட முடிவுக்காக காத்துட்டு இருப்பேன். நல்ல பதில யோசிச்சு சொல்லு. நான் வைக்கிறேன். சொல்லுடி, எங்க இருக்க? இப்பதான் கிளாஸ் முடிச்சு வெளில வந்துட்டு இருக்கேன்க்கா. அப்பாக்கு செக்கப்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா, இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அக்கா, இங்க வெறும் திருட்டு பயலுங்களாவே இருக்காங்க. என்னது? 10 லட்சம் ரூபா இருந்தா யார் வேணா எப்படி வேணா பாஸ் பண்ணலாமா? அவங்க பேசினப்ப நான் தைரியமா வீடியோ எடுத்திருந்திருக்கணும். படிக்க போனா படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ டாக்டர் ஆகணும்னு படிக்க சென்டருக்கு போனியா? இல்லைன்னா டிடெக்டிவ் ஆகணும்னு போனியா? அதிக பிரசங்கி தானே பண்ணாம ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு. லிட்டருக்குள்ள நாங்க வந்துருவோம். சரி.
என்ன அது? போன இடத்துல தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காப்பா. ஆமாம், உங்கள் சண்டையத்துக்கு ராணுவம் தான் வரணும். எப்பா இந்தாப்பு. ஆட்டோவில் வந்து இறங்குறதுக்குள்ளே ஆட்டோ எடுத்து குடிச்சு பால் பூரா வெளியே வந்துடும் போட்டு. ஏன் உம்முன்னு இருக்க? உள்ள வா சொல்கிறேன். சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை. என்னப்பா ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளை என்ன வரலையே? கொஞ்சம் தண்ணி கூடத்தா. என்ன காத்தாளுக்கு? டாக்டர் என்ன சொன்னார் தெரியும்ல? நீங்கள் 2 பேரும் தான் உள்ளே உட்காந்து தச்சு புச்சுன்னு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் காட்டு போய் எனக்கு என்ன தெரியும்? பிபி நிறைய இருக்கான், அல்சர் பிகினிங் ஸ்டேஜ் வேறையாம். இதெல்லாம் எதனால தெரியுமா? என்னால? மற்றவங்க எல்லாம் சரக்கு கம்மியா ஊத்திட்டு தண்ணியை நிறைய ஊத்தி குடிப்பாங்க. நீ சரக்கு ஃபுல்லா ஊத்திட்டு தண்ணியை தெளிக்கிற. இதுல நைட்ல சிக்கனை நல்லா பொரிச்சு பொரிச்சு திங்கிறல்ல, அதனாலதான். இனிமேலாச்சும் இதெல்லாம் பண்ணாம இருங்க. போமா. வயிற்று எனக்கு கேட்டால் வாதம், சோசை எனக்கு கேட்டால் தோசம்மா. லேசாக வயத்த வலிக்குதுனாக்கா என்னை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட உட்கார வச்சு 1008 டெஸ்ட் எடுத்து விட்டு இதை குடிக்காத அதை திங்காதனாக்கா என்ன அர்த்தம்? எதையுமே திங்காமல் எதையுமே குடிக்காமல் உங்கள் அப்பா 100 வருஷம் இருந்து என்ன பண்ண போகிறேன்? நானே பள்ளிக்கூடத்துக்கு போனேன், சின்ன பிள்ளை என்ன வரலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ எனக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன்டா. சின்ன பிள்ளைக்கு போன போடு. பேச்ச மாத்தாதீங்க. இப்பதான் குடிக்கிற கருமத்தையெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்களே. என்ன தங்கப்பிள்ளை போன் கிடைச்சதா இல்லையா? நாட் ரீச்சபிள்னு வருதுப்பா. நீ நர்மதா அத்தை வீட்டில் இருக்கான்னு பார்த்துருவா. சரிப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். ஹலோ அனு, கீழே எதுவும் உன் கூட இருக்காளா? இல்ல கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு அப்பவே சொன்னா, இன்னும் வீட்டுக்கு வரல. ஏன் அத்தை வீட்லயும் இல்லப்பா? அங்கேயும் இல்லையா? என்ன சரியான விளையாட்டுக்குள்ளே இருக்கு. மட்டும் நேரம் சின்னமாக வராமல் இருக்கிறது. அவ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலோன்னு பயமா இருக்குப்பா. நீ ஒண்ணு, அது உன்னையோட என்னையோட தைரியசாலி, அதெல்லாம் வந்துடும். என்னத்த அப்படி சொல்ற? எதுக்கும் வரட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துருமா? சரிப்பா. ஐயா வணக்கங்க. நாயா? இல்லை, கோச்சிங் சென்டருக்கு படிக்கிறதுக்கு போனேன். என் 2வது பிள்ளை வீட்டுக்கு வரலிங்க. ரியான்னு பேருங்க. நாங்கள்லாம் அறிஞ்ச இடம் தெரிஞ்ச இடம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரித்து பார்த்துட்டோம். யார் கேட்டாலும் இங்கே வரல அங்கே வரல அப்படின்றாங்க. சின்ன பிள்ளைங்க பயந்து வருது. பொண்ணை ஒழுங்கா வளர்க்கணும். அதுக்கு இன்ஸ்பெக்டரே நைட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டாரு. போயிட்டு காலையில் வா. வீட்டில் நகை பணம்லாம் இருக்கான்னு போய் பாரு. தெரிஞ்சிட உண்மையில காணாம போச்சா இல்லை அவன் கூட ஓடி போச்சான்ட்டு. போப்பா போயா. ஹலோ சிவா, எங்க இருக்க? சொல்லிட்டு தானே வந்தேன், சென்னையில் இருக்கேன். நானும் அப்பாவும் காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். பிரியா கோச்சிங் சென்டரில் ஏதோ திருட்டுத்தனம் நடக்குதுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. என்னம்மா, அவன் என்ன சின்ன பிள்ளையா? எதுக்கு இந்த அளவுக்கு நீ பயப்படுற? அப்பாவை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு. இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்தோம். ஆனால் இங்கே மதிக்காமல் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயப்படாத தேவி, நைட்டுக்குள்ளே ஃப்ளைட்டை பிடிச்சி எப்படியாவது நான் வந்துடுவேன். இந்த பாரு, பிரியா காலையிலுக்குள்ளே வரலன்னா அட்வொகேட்டை கேட்டு ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ பண்ணுவோம். சரி.